ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? கிறிஸ்மஸ் முடிஞ்சாச்சு, நியூ இயர் வரப்போகுது. எல்லாருக்கும் அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர். நம்ம ஒரு கதைக்குள்ளே போகலாமா? ஒரு ஊரில் ஆண்ட்ரூ அண்ணனும் சாமுவேல் அண்ணனும் 2 பேர் இருந்தாங்களா. அதில் ஆண்ட்ரூ அண்ணன் வந்து பைபிள் வாசிப்பாங்க, ஜெபம் பண்ணுவாங்க, பாட்டு பாடுவாங்க, ஏசப்பா பற்றி எல்லாருக்கும் சொல்லுவாங்க. மணி என்னன்னு கேட்டால் கூட மணியை சொல்லிட்டு ஏசப்பா பற்றி சொல்ல ஆரம்பிச்சிருவாங்களாம். ஆனால் இந்த சாமுவேல் அண்ணன் வந்து பைபிள் வாசிப்பாங்களாம், ஜெபம் பண்ணுவாங்களாம், பாட்டு பாடுவாங்களாம், பாட்டு எழுதுவாங்களாம், கதை எழுதுவாங்களாம். ஆனால் ஏசப்பா பற்றி யாருக்கும் சொல்ல மாட்டாங்களாம். ஒரு நாள் 2 பேரும் வண்டியில் போயிட்டு இருக்கப்ப ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சான். அப்போ அவங்க 2 பேரும் இறந்து போயிட்டாங்க. ஏஞ்சல்ஸ் வந்து அவங்கள மேலே தூக்கிட்டு போனாங்களா. அப்போ ஒருத்தவங்க வந்து பெரிய கிஃப்ட் வச்சுருந்தாங்களாம். அது சாமுவேல் அண்ணன் என்ன செஞ்சாங்களாம், அது நம்மளுக்கு தான், நம்ம பைபிள் வச்சோம், ஜெபம் பண்ணோம், பாட்டு கூட எழுதியிருக்கோமே, பாஸ்டர் கூட நம்மளை குட் பை சொல்லியிருக்காளே அப்படின்னு நினச்சிருந்தாங்களாம். ஆனால் அது ஆண்ட்ரூ அண்ணன் கையில் போய் அது கிடச்சிதான். அதுக்கு சாமுவேல் அண்ணன் கேட்டாங்கன்னா, ஏன் எனக்கு அந்த கிஃப்ட்டு தரல? நான் பாட்டு எழுதியிருக்கேன், கதை எழுதியிருக்கேன், வசனம் எழுதியிருக்கேன், ஏன் எனக்கு தரல அப்படின்னு கேட்டாங்களாம். ஏஞ்சல்ஸ் வந்து சாமுவேல் அண்ணன் பின்னாடி திரும்பி பார்க்க சொன்னாங்களாம். சாமுவேல் அண்ணன் பின்னாடி யாருமே இல்லை. ஆனால் ஆண்ட்ரூ அண்ணன் பின்னாடி திரும்பி பார்க்க சொன்னாங்கன்னா, ஆண்ட்ரூ அண்ணன் பின்னாடி நிறைய பேர் இருந்தாங்களாம். அதுக்கு ஏஞ்சல் சொன்னாங்களாம், இவங்க எல்லாருமே ஆண்ட்ரூ வந்து ஏசப்பா பற்றி சொன்னதுனால இவங்க எல்லாரும் ரசிக்கப்பட்டவங்க, அதனால கிஃப்ட்டு கிடச்சிருக்கு அப்படின்னு சொன்னாங்களாம். சாமியை நல்லா தூக்கிட்டு போனாங்களாம். சாமியை நினச்சி பார்த்தாங்கன்னா அது கடவுன்ட்டு. உடனே முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணாங்களாம். ஏசப்பா, நான் உங்கள் பிள்ளையா வர உதவி செய்யுங்க ஏசப்பான்ட்டு. உங்களை பற்றி நான் எல்லாருக்கும் சொல்லுவேன் ஏசப்பா அப்படின்னு முடிவு பண்ணாங்களாம். ஓகே குட்டீஸ், நீங்கள் உங்கள் தெருலவங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கிட்டையும் ஏசப்பா பற்றி சொல்லுங்கள். இப்போ நம்ம ஒரு பாட்டு எடுத்துக்கலாமா? திரும்பு திரும்பு மனம் திரும்பு, விரும்பு விரும்பு ரட்சிப்பை விரும்பு, திரும்பு திரும்பு மனம் திரும்பு, விரும்பு விரும்பு ரட்சிப்பை விரும்பு. திருந்திய உள்ளத்தில் இயேசு வருவார், விரும்பிய சந்தோஷம் உனக்கு தருவார். திருந்தின உள்ளத்தில் இயேசு வருவார், விரும்பின உள்ளத்தில் விரும்பின சந்தோஷம் உனக்கு தருவார். ஓகே குட்டீஸ், நம்ம இப்போ வசனம் கற்றுக்கலாமா? பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்திற்கு வந்தார். 1 தீமோத்தேயு 1:15. ஓகே குட்டீஸ், பாய்.